ஸ்டாலின் டெல்லிக்கு போனதே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கின அப்புறம் தான். தடைக்கு முன்னாடி நடந்ததா? அதனால போய் ஸ்டாலின் போய் தடை வாங்கினாரா? சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது மூவ் ஆச்சா ஸ்டாலின் போனதுனால? பிஜேபி ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக மூவ் பண்ணிச்சா? அண்ணன் விஜய் அவர்களுக்கு அஜெண்டா வந்து நீங்கள் வந்து பிறப்பாலேயே கிறிஸ்டியன், உங்களுக்கு வந்து ஆர்சி ஓட்டு எல்லாமே விழும், அது திமுக கூட்டணிக்கு விழாமல் தடுக்கணும். திமுக வந்து அந்த தமிழ் ஆங்கிள் வந்து எதிர்க்கிறது சீமானோட அஜெண்டா. திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ். அந்த தமிழை வந்து காலி பண்றதுக்கு அண்ணன் சீமான், அவருக்கு ஒரு அஜெண்டா. அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் போட்டி போடுங்கள், எங்ககிட்ட ஒரு 200 கோடி வாங்கி கொள்ளுங்கள். அவர் வந்து நடிப்பு தொழிலை விட்டு வரவே மாட்டார், அவர் கதை கேட்கிறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு டெல்லிக்கு போனது அப்படின்றத இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தொடக்கத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரும் கவனிக்காம வர்றீங்க. என்னன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நேரடி கூட்டணி, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில மறைமுக கூட்டணி, அது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதன் மூலமா மீண்டும் உறுதியாயிருக்கு அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஸ்டாலின் டெல்லிக்கு போனதே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கின அப்புறம் தான். சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கினதுக்கு அப்புறம் தான் மோடி வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை வாங்கினதுக்கு பிறகுதான், தடைக்கு பிறகுதான் நடக்குது. தடைக்கு முன்னாடி நடந்ததா? அதனால போய் ஸ்டாலின் போய் தடை வாங்கினாரா? சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது மூவ் ஆச்சா ஸ்டாலின் போனதுனால? பிஜேபி ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக மூவ் பண்ணிச்சா? ஒருவேளை இந்த தடை கிடைப்பதற்கு முன்னாடி முதலமைச்சர் போயிருந்தாருன்னா இப்படி கூட கதை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போதான் இந்த கதை வந்து உண்மையாகும். ஆனால் விஜய் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. எப்பவுமே பாஜக வந்து நேரடி கூட்டணியோட மட்டும் தேர்தலை சந்திச்சதே கிடையாது. எல்லா மாநிலத்திலையுமே. ஒவைசின்னு ஒரு கேரக்டர் தெரியுமா உங்களுக்கு? அவர் எதுக்காக அவரை பயன்படுத்துவாங்க? அவர் ஒரு முஸ்லீம் தலைவர். அவரை எதுக்காக பயன்படுத்துவாங்க? முஸ்லீம்களின் ஓட்டுகளை உடைப்பதற்காக. பிஜேபிக்கு முஸ்லீம் ஓட்டுகள் உழாது. ஆனால் அதே முஸ்லீம் ஓட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு உழுந்து இருந்ததுன்னா இந்தியாவோட அரசியல் வரலாறே மாறி இருக்கும். முழுவதுமாக வந்து முஸ்லீம்கள் வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு விழுந்திருந்தா இந்தியாவோட அரசியல் வரலாறு மாறி இருக்கும். அதே போல தலித் வாக்குகள், அதுவும் முழுமையாக காங்கிரஸுக்கு எப்பவுமே விழுந்துகிட்டு இருந்த வாக்கு திரும்பவும் விழுந்திருந்ததுன்னா இந்தியாவுடைய அரசியல் வரலாறு மாறி இருக்கும். பாஜக 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. ராம்தாஸ் அத்வாலே தலித்துல, சிராக் பாஸ்வான் அவங்க அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாமே, இவங்க எல்லாமே டிட்ராக்டர்ஸ். மாயாவதி ஒரு டிட்ராக்டர். கூட்டணியில இல்லாட்டினாலும் கூட்டணி வெளியில இருந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்றவங்க. எப்பவுமே பாஜக வந்து நேரடி கூட்டணி பிளஸ் மறைமுக கூட்டணி ரெண்டுத்தையோட தான் தேர்தலை சந்திக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு வகையில நீங்க சொல்றதை பார்க்கும்போது விஜய் சொல்றது உண்மைதானே? மறைமுக கூட்டணியா? அதான் உண்மைதான் சொல்றேன். உண்மைதான் நானும் சொல்றேன். அவர் சொல்றது உண்மைதான். ஆனா மறைமுக கூட்டணி திமுக இல்ல, தாவேகா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பிறப்புலையே கிறிஸ்டியன் சார் ஜோசப் விஜய், ரைட்? அவர் வந்து அதிமுகவுடைய வெற்றிக்காக அணிலாக உழைத்தேன்னுலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்படி கையை கட்டி நின்று இருக்காரு. கார்ல ஏறின ஜெயலலிதா கார்ல பார்க்காம போனோன்னா நடு ரோட்ல அனாதியா நின்று இருக்காரு. போய் நரேந்திர மோடியை பார்த்துருக்காரு, இன்னும் பல பேரை அவர் பார்த்துருக்காரு. இது மாதிரி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் உள்ள ஒரு ஆள், பொலிட்டிக்கல் ஏம் உள்ள ஒரு ஆள் இவர். இப்போ பகல்காம்ல தீவிரவாதிகள் அட்டாக் நடந்தது, அதுக்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன்று போச்சு. இந்த ரெண்டுத்துக்கு அவர் ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா? பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கிறவர் எல்லாத்தையும் அவர் ஸ்டைல்லே நான் பேசுறேன்,
பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறவர், எல்லாத்தையும் பார்க்குறவர், இது எப்படி சார் பார்க்காம போனார்? எப்படி போனார்? ரியாக்ட் பண்ணார்ல? ரியாக்ட் பண்ணல. ரியாக்ஷன்லாம் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து 10,000 டவுட் ராகுல் காந்தி உட்பட, நம்ம உட்பட எல்லாருமே வந்து கிளைம் பண்ணோம். ஓ, இந்த மாதிரியான சந்தேகங்கள் அவர் ஏன் எழுப்பலன்னு கேட்குறீங்க? எழுப்பல. பிஜேபிக்கு எதிராக செயல்படுறன்றவர் அவர் ஏன் எழுப்பல? ஆனா இது ஒரு நியாயமான கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ப்ரெஸ் மீட் பண்றாரு. எதுக்காக பண்றாரு? வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக இவர் வழக்கு போட்டு ஒரு வழக்கறிஞரை என்கேஜ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர், பல பேர் திமுகவை சார்ந்தவங்க கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் வழக்கு போட்டு வழக்கறிஞர்களை கபில் சிபில், முகுல் ரோத்தகி உட்பட பல பேரை வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அபிஷேக் மனு சிங்வியை என்கேஜ் பண்ணிட்டாரா? அவர் யாரு? காங்கிரஸ்கார். அபிஷேக் மனு சிங்வி வந்து காங்கிரஸ்கார். அவரு என்கேஜ் பண்ணிட்டாராம். அதை ஒரு பெரிய விஷயமா காலரை தூக்கிட்டு வந்து ஒரு விரிவான ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ரைட்டா? அவர் வந்து ஆன்டி பிஜேபியா வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மாமனார் மேல அமலாக்கத்துறை கேஸ் ஏகப்பட்டது இருக்கு. ரைட்டா? அவர் ஆன்டி பிஜேபியால வாழ்க்கையில திங்க் பண்ண கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் வந்து வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டது பற்றியும் அபிஷேக் மனு சிங்வி ஆர்கியூ பண்ணாரு அப்படின்னு. அவரு முன்னாடி இந்துல எழுதுவாங்கல்ல, அண்ணா ஆல்சோ ஸ்போக் அப்படின்னு எழுதுவாங்க. அண்ணாவும் பேசினார் அப்படின்னு எழுதுவாங்க. அண்ணா பேச்ச போட மாட்டாங்க அப்பெல்லாம். இந்துல மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவா இருக்கும்போது போட மாட்டாங்க. அப்போ போட மாட்டாங்க, இப்போ போடுவாங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டாங்க. நக்கீரனோட மாட்டுக்கறி தின்னும் மாமியை கூட போட்டாங்க. அதெல்லாம் வேற. இப்போதை ஹிந்து என்பது வேற. அது ராம் தலைமையில் வந்த ஒரு ஹிந்து. அதுக்கப்புறம் அதோட குணாம் சிங் வேறு. அன்னைக்கு வந்து அண்ணா ஆல்சோ ஸ்போக்குன்ற மாதிரி போட்ட இந்து போட்ட மாதிரி அபிஷேக் மனு சிங்வியும் பேசுறாரு. இவங்க பெட்டிஷன் நம்பரிங்கே வரல. ரைட்டா? அதுக்கப்புறம் பேசினாங்க. அதை ஒரு பெருசா எடுத்துட்டு வந்து திமுக வந்து இதுல இன்னும் ரியாக்ட் பண்ணும். ஏன் வந்து இப்போ கேரளா முதல்வர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அதில் வந்து இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பொண்ணையும் போட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இடைக்கால தடையே அங்கே வந்துருச்சு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்களுக்கு இடைக்கால தடையே வந்துருச்சு. உங்கள் பெட்டிஷனை கண்டுக்க கூட இல்லை ஆகணும். ரைட்டா? ஒன் ஆஃப் த பெட்டிஷன். அதுக்கு மேலே பெட்டிஷனே போடாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு பெட்டிஷன் ரொம்ப போயிடுச்சு. ஆமா, அவ்வளோ நல்ல சட்டம் அது வக்ஃபு திருத்த சட்டம். ஒருவேளை போதுமான அளவுக்கு அழுத்தம் இல்ல, எல்லாருமே வந்து இம்ப்ளீட் பண்ணா ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சூழல் இருந்தா கூட ஆதவ் அர்ஜுன் அவர் சொல்றதை வந்து ஒரு கருத்துல எடுத்துக்கலாம். போதுமான அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீங்க சொன்னது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, போதும் இனிமேல் யாரும் போடாதீங்க பெட்டிஷனை, இருக்கிற பெட்டிஷனை நாங்க விசாரிக்கிறோம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரசவம் பார்க்குற கதை இது. குழந்தை பிறந்துச்சு, அது ஆனா பொண்ணான்னு எல்லாம் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கர்ப்பமான பொண்ணோட வயிற்றத்தை தடவுறதுக்கு நர்ஸுக்கு வேலை இல்லை. ரைட்டா? வேற எதுக்காவது தான் அவங்க வந்து பார்க்கணும் அந்த பொண்ணு. அந்த மாதிரி இவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கருத்தரங்கம் எக்மோரில், SDPIA அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம், ஆன்டி டிஎம்கே கருத்தரங்கம் ஒன்று எக்மோரில். இவங்க வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரு கருத்தரங்கம். அதுக்கப்புறம் இவர் ஒரு அறிக்கை, திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி. இது நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணி பாருங்க. நாட்டில் நடக்கிற பெஹல்காம் தாக்குதல், சிந்தூர் போன்ற தாக்குதல்களுக்கு ரியாக்ஷன் கிடையாது, கேள்விகள் கிடையாது. ரியாக்ஷன் பிளஸ் கேள்விகள். மிகப்பெரிய அரசியல் கட்சியில் நடத்துறது அப்படியே புலகாங்கிதப்பட்டு, அப்படியே தொண்டர்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உட்டானா அக்னி வீரர்கள் மாதிரி இராணுவத்தோட போய் விஜய் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டு, விஜய் மாதிரி சண்டை போட்டு ஒரே அடியில் 15 பேரை வீழ்த்தி பாகிஸ்தான் வீரர்களை ஒரே அடி தான் 5 பேர் ஊந்துருவாங்க. ரைட்டா? சுற்றி அடிப்பாங்க, எகிரி அடிப்பாங்க, பாஞ்சு அடிப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. துப்பாக்கி படத்தில் விஜய் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட ரசிகர்களை கொண்ட கட்சி ஏன்டா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ஏன்டா ரியாக்ஷன் பண்ணல? போட்டுரு. அதுக்கப்புறம் வக்ஃபுக்கு ஒரு மனு போட்டேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத விஜய் டீம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்ற ஒரு மகோன்னதமான தலைவர் மூலமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கருத்தரங்கம் முஸ்தஃபான்றவர் மூலமாக, அவர் முஸ்லீம் கழகம் ஒன்று வச்சு இப்போ அவர் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய்க்கு. அவர் மூலமாக ஒரு
கருத்தரங்கம் ஆர்கனைஸ் பண்ண, அது ப்ராப்பர் அனுமதியோட ஆர்கனைஸ் பண்ணலன்னு போலீஸ் அந்த அனுமதிக்கு, அந்த கருத்தரங்கத்துக்கு அனுமதி தரல. அதுக்குள்ள ஒரு முஸ்லீம் தலைவரும் இறந்து போயிட்டார். இன்னொரு 10 நாள் பொறுத்து அந்த கருத்தரங்கம் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து பிஜேபி திமுக கள்ள கூட்டணி அப்படின்னு. இந்த அதிமுகவுக்கு ஏன் முஸ்லீம்கள் ஓட்டு போடலன்னா, அதிமுக பாஜக எப்பவுமே கள்ள கூட்டணின்ற பிரச்சாரம் தமிழ்நாட்டில் சாலிட். ஆமா, தனியா நின்னாலும் கூட எஸ்டிபிஐ தான் போனானே தவிர வேற எந்த முஸ்லீம் இயக்கமும் அவங்க பின்னாடி போகவே இல்லை. ரைட்டா? ஆனா இப்போ இதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ இஃப்தார் விருந்து வந்து இவர் நடத்துறது, கலிமா வந்து இவர் சொல்றது, அவர்கள் சொல்வதற்கு முன்பே அந்த உதடு உச்சரிப்புல கலிமா சொல்றது, அதே மாதிரி தொப்பி போடுறது, அந்த கஞ்சி குடிக்கிறது, அப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வக்ஃபு சட்டம், வக்ஃபு கருத்தரங்கம். இப்போ திமுகவும் பாஜகவும் கள்ள உறவுன்னு எப்படி அதிமுக பாஜக கள்ள உறவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது சொல்றது. அப்படி பார்த்தீங்கன்னா பை நேச்சரு ஜோசப் விஜய் இப்போ விஜய் அப்துல்லா ஆயிட்டார். இது ஏன்னா அஜெண்டா வந்து செட் பண்றது வந்து பிஜேபி. அதாவது 2-3 விஷயங்கள் அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ முடியாத விஷயங்கள். ஒன்று வந்து தமிழ் உணர்வு, அதிதீவிரமான தமிழ் உணர்வு, தமிழ் தேச விஷயங்கள், தமிழ் தொடர்பான விஷயங்கள். இது வந்து திமுகவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. அதிமுகவை விட திமுகவில் அது ஸ்ட்ராங்காக இருக்கு. திகால அது ஸ்ட்ராங்காக இருக்கு. திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு தமிழ். அந்த தமிழை வந்து காலி பண்றதுக்கு அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு அஜெண்டா. அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் போட்டி போடுங்கள், எங்ககிட்ட ஒரு 200 கோடி வாங்கி கொள்ளுங்கள், இல்லை 300 கோடி கேட்டாலும் நாங்கள் தருகிறோம், வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனித்து போட்டி போடுங்கள். திமுகவை வந்து அந்த தமிழ் ஆங்கிள் இருந்து எதிர்க்கிறது சீமானோட அஜெண்டா. பிஜேபி கொடுத்திருக்க பிஜேபி வேலை. அண்ணன் விஜய் அவர்களுக்கு அஜெண்டா வந்து நீங்க வந்து பிறப்பாலேயே கிறிஸ்டியன், உங்களுக்கு வந்து ஆர்சி ஓட்டு எல்லாமே விழும், ரோமன் கேத்தலிக் ஓட்டு விழும். 11% முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டில் ஆர்சி ஓட்டு வந்து ஒரு சாலிட் ஓட்டு. அது ஃபிஷர்மென்ஸ் ஆரம்பித்து வேளாங்கண்ணி மாதாவை கும்பிடக்கூடிய அந்த டீம் ஃபுல்லாகவே ஆர்சி. அவங்க ஓட்டு இயல்பாக விழும். ஏன்னா நீங்கள் ஜோசப் விஜய். செகண்டு, உங்களுக்கு மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் ஓட்டு நீங்கள் கேப்சர் பண்ணணும். அதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அப்போது முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து சுட்டு போட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழாது. அதே நேரத்தில் அது திமுக கூட்டணிக்கு விழாமல் தடுக்கணும். இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. அதனால தான் அவர் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசாமல் வக்ஃபு சட்ட திருத்தத்தை பற்றி அப்படி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்படி கூட அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜக அரசு. அப்போ அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த நோக்கம் என்ன, பாஜகவினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை கொண்டு வந்தாங்க, இதனால் இஸ்லாமியர்கள் எப்படியாக பாதிக்கப்பட போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் பேசாமல் இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்ல எதிர்க்கிறதுக்கு திமுக ஏன் வரல அப்படின்ற மற்றும் கேள்வி கேட்பது அப்படின்றது பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி திசை திருப்பணும் அப்படின்னு இன்னைக்கு விஜய் யோசிக்கிறாரு. பாஜக மேல கோபம் வந்துடவே கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்கிறாரா? ஆமா, உறுதியா இருக்காரு. நீங்க வந்து ட்ரை தானேங்க. இப்போ இஸ்லாமிய இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு தமிழகத்துல. அதுக்கு நடுவுல எஸ்டிபிஐன்னு ஒரு இயக்கம் இருக்கு. எஸ்டிபிஐ இருக்கிறதுலே கொஞ்சம் ஆர்கனைஸ்டு இயக்கம். கேரளாலலாம் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து எஸ்எஃப்ஐக்கு ஈக்குவலான ஆட்கள். பல கொலைகள் வந்து கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எஸ்எஃப்ஐக்கும் தான் நடக்கும் கேரளாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து, கேரளா வந்து 30% முஸ்லீம் ஸ்டேட், அங்கே வந்து இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே வந்து மலையாளி நாயர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திருச்சூரில் மட்டும் அவங்க ஒரு எம்பியும் கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. பட் இங்கே வந்து கேஸ்ட் வைஸா இப்போது ஆந்திர நடிகர் இருக்கார் இல்லையா, பவன் கல்யாணம் வந்து நம்ம 2 ரெட்டி, அமர் பிரசாத் ரெட்டியும் சுதாகர் ரெட்டியும், 2 ரெட்டியும் கொண்டு வராங்க, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இது வந்து தெலுங்கு ஓட்டுக்களை கார்னர் பண்ணுது. தெலுங்கு ஓட்டுகள் வந்து தமிழகத்தோட வாக்காளரில் 30% வருவாங்க.
அவ்வளோ தெலுங்கு வாக்காளர்கள் இருக்காங்க, தெலுங்கு கம்யூனிட்டிஸ். நீங்கள் அருந்ததியராக இருக்கலாம், ரெட்டியாராக இருக்கலாம், பல தெலுங்கு ஓட்டு. அது மாதிரி ஒரு ட்ரை அது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் விஜயை வச்சு ஒரு ட்ரை, அவரை வச்சு ஒரு ட்ரை. அவரை வந்து வேற எந்த ரோலுக்கும் அவர் சூட் ஆக மாட்டார். அவர் சூட் ஆகிறது வந்து இஸ்லாமியர் ரோலுக்கு தான், ஒரு விஜய் அப்துல்லா ரோலுக்கு தான் அவர் வந்து சூட் ஆகுறாரு தேர்தல் அரசியலில். அதனால அவரை கொண்டு வராங்க. ஒரு பக்கம் நாகப்பட்டினத்தில் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜோசப் விஜய், மற்ற இடங்களில் அவர் வந்து விஜய் அப்துல்லா, இப்படி மாற்றி போட்டு அவரை கொண்டு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. மைனாரிட்டிகள் இதில் வந்து டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. எடப்பாடி கூட எஸ்டிபிஐ நின்றுச்சு, எவனும் எஸ்டிபிஐ பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இஸ்லாமியர்கள் எடப்பாடி பக்கம் நின்று நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் கூட்டணியை உருவாக்கிட்டோன்னு சொன்னார் இவர் எடப்பாடி, திரும்பி கூட பார்க்கல. ஐயா நீ யாருன்னு. அப்புறம் எஸ்டிபிஐ வந்து எடப்பாடி பிஜேபிக்கு போனப்புறம் இப்போ வந்து விஜய் கூட வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எஸ்டிபிஐ வந்து விஜய் கூட வர்றதுக்கான எல்லா வேலைகள்லையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய அவங்க ஒரு குழப்பவாதிகள்னு வச்சுக்கோங்களேன் எஸ்டிபிஐ. அதை வந்து இவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. பெரிய பெரிய மௌலவிகள் எல்லாம் பேசுறதுக்கு இந்த கருத்தரங்கத்தில் பெரிய பெரிய மௌலவிகள், இஸ்லாம் மார்க்கத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க பேசுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை. இப்போ ஒரு கட்சி தொடங்கி நான் தான் 2026 முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்கே ஒரு தமிழ்நாட்டில் எனக்கான ஒரு இடத்தை நான் பிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு கருத்தோடு இன்னைக்கு களத்தில் இறங்கக்கூடிய தாவேகாவை இவ்வளவு சுருக்கி பார்க்க முடியுமா? பாஜகவினுடைய பி டீம்ன்ற அளவுக்கு மட்டும் சுருக்கி பார்க்க முடியுமா? இதை தாண்டி பாஜகவை கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை ஒரு வேலை செய்வதாக கூட வைத்துக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும்ல. இப்போதைக்கு இந்த வேலையை நம்ம செய்வதன் மூலமா நம்முடைய கட்சியை வளர்ப்பது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறு தாவேகாவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கா? அவங்க கட்சியை வளர்க்குறத விட சார், விஜய் வந்து இன்கம் டேக்ஸ் அடிமை. அவர் வந்து 200 கோடி ரூபாய் வாங்குறாரு, 100 கோடி ரூபாய் வந்து பிளாக்கு. அதை வந்து மேனேஜ் பண்ணுறது வெங்கட்ராமன் ஆடிட்ரு, அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு, ரைட்டுங்களா? அது இல்லாமல் ரங்கசாமி, பாண்டிச்சேரி ரங்கசாமி, அவர் பிஜேபியோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அதே மாதிரி நமச்சிவாயம், அவரும் பிஜேபியோட லிங்க் இருக்கக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், ரங்கசாமியுடைய ஆள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் பொதுச் செயலாளராக போகிறாரு, அவரும் அந்த மாதிரி லிங்க் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ விஜயுடைய ட்ராவல் முழுக்கவே வந்து அவரை சேவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் சார். இப்போ பிரிட்டோ இருக்காரு, அவர் ஒரு 5000-6000 லாரி வச்சிருக்காரு, இது பண்ணுறாருன்னா அவருடைய பிரச்சனைகள் வந்து வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகம். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கான விஷயங்களுக்குள்ளே எப்படி போகிறது. விஜயோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே தான் சார் இருக்குது. நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் சினிமாவெல்லாம் முடிச்சுட்டு தான் வராருன்னு. அவர் சினிமாவை முடிக்கவே இல்லை. அவர் அடுத்த படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நெல்சன் ஒரு கதை சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 பேர் கதை சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலைகளில் ஒரு இந்த ஷூட்டிங் ஜனநாயகம் முடியும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அவர் கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு சாவர வரைக்கும் அவர் ஒரு நடிகர் தான். அந்த ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்குது. ஆமா, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. 26 வந்து காலை விட்டு ஆழம் பாக்குறது, சும்மா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரியான ஆழம் பார்த்து அரசியலுக்கு வர்றதா இருந்தாலே 24லயே வந்திருக்கணும். பார்லிமெண்ட் தேர்தலையே அவர் வந்திருக்கணும். அவர் ஏன் வரல? இப்போ 26 தான் வந்து இது. இவங்களுக்கான பிரச்சனை என்ன, பிஜேபிக்கான பிரச்சனை என்ன, 26ல தான். அவங்க 24லயே அவங்க அண்ணாமலையால் ஏமாந்துட்டாங்க. அண்ணாமலை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டாரு. பிஜேபியை வந்து ஆன்டி ஏடிஎம்கேவாக கேரி பண்ணி போயிட்டு, ஆன்டி ஏடிஎம்கேலையும் ஒரு பிரிவுக்கு கேரி பண்ணி ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் சைடு தூக்கிட்டு போய் ரைட்டா 18% வாங்குறேன்னாரு. அவர் வந்து எடப்பாடியை வந்து பகைச்சிக்கிட்டாரு. எடப்பாடியோட பகைச்சிக்கிறதுக்கு அவருடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பகைச்சிக்கிட்டாரு, எடப்பாடியை தோக்கடிச்சாரு. 26 அப்படி ஆகிடக்கூடாது. 26ல் வந்து டிஎம்கே வந்து தோக்கணும். அதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு ப்ராபபிள் பார்க்கும்போது சீமான் ஒரு ஒர்க்கு. அவரை வச்சு தந்தை பெரியாரை திட்டி, தமிழ் உணர்வுகளை திட்டி, திமுகவுடைய தமிழ் முகத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, கேவலப்படுத்தி, கேவலமாக பேசி
ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப மதிக்கத்தக்க ஆளாக இருப்பீங்க. உங்கள் வீட்டு வாசலில் டெய்லி ஒருத்தவன் நின்று உங்களை பற்றி அசிங்கமாக திட்டிக்கிட்டே இருந்தானா உங்களுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும்? உங்களுடைய மூடே எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சீமான் அதுக்கான விஷயங்கள். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் விஜய் இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு அவர் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேன் வியூ வச்சுருக்காரு. நான் முதல்வர் ஆகணும், எனக்கு ஓட்டுகள் வரணும், அதெல்லாம் அவங்க ரசிகர் மன்றம் தான். அது வந்து ஜாதி மதம் கடந்த ஒரு வியூகம் இருக்கக்கூடியவங்க. அதில் உங்களுக்கு அங்கேயும் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வாக்களிக்க வரக்கூடிய இளைய சமுதாயம். அந்த சமுதாய இளைஞர்கள் ஓட்டு அரௌண்ட் 10 to 12% வரும் இளைஞர்கள் ஓட்டு ஒவ்வொரு தேர்தலையும். அந்த 12%ல ஒரு மேஜர் சங்கை தூக்கிட்டு போயிடுறது. அதுவும் திமுகவுக்கு உழ வேண்டிய வாக்குகள் தான். ரைட்டா? அதை வந்து தூக்கிட்டு போகிறது. அது வந்து ஜாதி மதம் கடந்து இதெல்லாம் இல்லாமல் ரசிகர்களோட ஓட்டை வந்து தூக்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி செக்ஷன் ஓட்டை கொடுப்பாங்க. இதை தாண்டி பாஜகவிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதி விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க வாக்குறுதி? நான் உங்களுக்காக இந்த வேலையை செய்யறேன், எனக்கு என்ன நீங்க பதிலுக்கு செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி ஒரு பதிலுக்கான வாய்ப்பு இல்லாம வாக்குறுதியை வாங்காம விஜய் இவ்வளவு கண்மூடித்தனமா இந்த வேலைகளை செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டார். வாக்குறுதிகளை அவர் வாங்கியிருப்பார். வாக்குறுதிகள் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு மற்ற வழக்குகள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்தெல்லாம் அவரை வந்து சேவ் பண்ணி விடுறது. பர்சனலா செய்ய வேண்டிய விஷயம் அது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அதை தாண்டி அரசியலில் அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? அரசியல்ல வெளிப்படையா பாஜக வந்து வாக்குறுதி கொடுக்காது. ரைட்டுங்களா? இது ஒரு காலகட்டம் போனப்புறம் தான் விஜய் வந்து இப்போ என்ன வருது, தாவேகாக்குள்ளே என்ன மோதல் வருது, அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் வரணும் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதுக்காக பயங்கரமா வேலை செஞ்சுட்டுலாம் இருக்காரு. ஆமா, சோகால்டு மூத்த பத்திரிகையாளர், சோகால்டு மூத்த பத்திரிகையாளர் வேலை செய்யறாரு. நிறைய பத்திரிகையாளர் வேலை செய்வாரு. இது வந்து லாங் டேர்ம்ல வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம் என்பதை முடிச்சு போட்டு பார்க்குறாங்க. விஜய் வந்து இயல்பிலேயே ஃபர்ஸ்ட் டே ஒன்லேருந்தே அவர் வந்து இஸ் நாட் ஆன்டி ஏடிஎம்கே. ஆமாம், அதுக்கு வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ அவர் வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கான விஷயங்கள்ல அவர் ட்ரை பண்ணுவார். அதிமுக வாக்குகளை கைப்பற்றுவதற்கான விஷயங்களையும் யோசிப்பார். ஒரு திட்டமிட்டு தான் அதிமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா விஜய் தொடக்கத்துல இருந்தே? நாம் என்னைக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய ஓட் பேங்க் அப்படின்றத தாண்டி அதிமுகவோடு நான் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு தேவை எதிர்காலத்துல வரும் அப்படின்றத கருத்துல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு சாஃப்டா இருக்காரா? ஆமா சார், நீங்க வந்து பாஜகவுக்கும் அதிமுக ஓட்டு தானே வேணும். அவங்க கட்சி தாமரை மலர்னாலும் அதிமுக ஓட்டு தானே வேணும். இன்னைக்கு ரோட்ல கிடக்கிறது இது அதிமுக ஓட்டு தான். இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஊர்ல எல்லா நிலமும் பட்டா போட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க, நத்தம் புறம்போக்கு ஃப்ரீயா இருக்கு, போய் ஒரு வீடு கட்டிக்கணும். அந்த மாதிரி நத்தம் புறம்போக்கு தான் வந்து அதிமுக ஓட் பேங்க். அதுக்குள்ள போறதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ விஜயுடைய என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமே வந்து ஷார்ட் நர்வ்டு தான். அவர் வந்து நடிப்பு தொழிலை விட்டு வரவே மாட்டார். அவர் கதை கேட்கிறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒன்று முடிஞ்சு போச்சா, நடிகர். ரெண்டாவது, அவர் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குவார். கருப்பு பணம் வந்து அவர் வாங்கினதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க தானே இருக்காங்க அங்கே, அவங்க கண்டுக்க கூடாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாறினா அவர் போய் ராகுல் காந்தியை பார்ப்பார், ராகுல் காந்தியை பார்த்துருவார், அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் வந்து அவர் அளவில் ஒரு விஷயம். ரெண்டாவது, படங்கள் ஓடணும்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ளவுட்ல இருந்தால் தான் இனி படங்கள் ஓடும். அதான் ரஜினியும் அப்பப்போ செய்வார், நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில் டபா வரல. கமல் கூட இன்னைக்கு சொல்றார், கடைசி வரைக்கும் நான் வந்து நான் இருக்கும் வரை மக்கள் நீதி மையம் என்கிற கட்சி இருக்கும். எதுக்கு இருக்கும்? அந்த கட்சியால் என்ன பிரயோஜனம்? நான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறேனா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறமும் அந்த கட்சி இருக்கும். எதுக்கு இருக்கணும்? அந்த கட்சியால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இதுதான் இவங்களுடைய விஷயங்கள். ஸோ தே வில் ஹாவ் எ லாங் எய்ம். ப்ளஸ் இவங்க விஷயங்கள் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அப்போ தான் இப்போது அந்த முஸ்லீம் வேஷம் வெளியில் வந்திருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.